குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு புரியாத புதிர். இந்த தலைப்பு எடுத்ததற்கு காரணம், எனக்கு 1985 இருந்து ஹோமியோபதி தெரியும். ஒரு 15 வருடம் வெறும் படிப்பு மட்டும்தான். ஹோமியோபதி லிட்ரேச்சர் மட்டும் படிப்பேன், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். 1998க்கு அப்புறம் தான் இன்டென்சிவா படிக்கவும், அப்புறம் 2002 காலேஜில் சேர்ந்தேன். காலேஜை படிக்கும் போதே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடம் ஹோமியோபதியோட தொடர்பு. எனக்கு கிடைத்த அனுபவங்கள்ல ஒரு சின்ன விடயம் கிடைச்சது. அதை தான் தலைப்பாக இன்னைக்கு வச்சிருக்கேன், புரியாத புதிர் அப்படின்னு. இந்த புரியாத புதிர் என்ன அப்படிங்கிறத சில கேஸ்கள் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலான்னு விருப்பப்படுறேன். ஹோமியோபதி சில பிரின்சிபலுடன் தான் செயல்படுது. சில கோட்பாடுகள் அதுக்கு உண்டு. அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்கிறது ஹனிமனுடைய தீராத விருப்பம் மட்டுமல்ல, கட்டளையும் கூட. அதை ஃபாலோ பண்ணி நிறைய ஹோமியோபதியர்கள் வெற்றியும் அடைந்து இருக்கார்கள், தோல்வியும் அடைந்து இருக்கிறார்கள். அதை உள்வாங்கி அதிலிருந்து சற்று விலகினா கோட்பாடை முழுமையாக புறந்தள்ளி அல்ல, அவர்களுடைய சுயத்தன்மையுடன். அதான் ரொம்ப முக்கியமானது. காலத்திற்கு ஏற்றாப்புல ஹோமியோபதி மறுவாசிப்புக்கு உட்படுத்திய சிலவர்கள் வெற்றியும் அடைந்திருக்கார்கள், தோல்வியும் அடைந்திருக்கார்கள். இந்த 2 பேர்களுடைய அனுபவம் எனக்கும் உண்டு. எனக்கும் வெற்றியான பகுதிகள் உண்டு, தோல்வியான பகுதிகளும் உண்டு. ஹோமியோபதியில வெரி குட் சக்சஸ்ஃபுல் பிராக்டிஸ்னர், 100% சக்சஸ் கொடுக்கிற ஒரு பிராக்டிஸ்னர் நான் அப்படின்னு மார்த்தட்டி சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. இன்க்யூரபிள் டிசீஸ்ல என்னால முடிந்த அளவிற்கு நாங்கள் நலமாக்கி இருக்கிறேன். அதாவது அலோபதியால் முடியாது என்று சொல்லியும், ஹோமியோபதியில் பல்வேறு ட்ரை பண்ணியும், ஆயுர்வேதம், சித்தா, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல ட்ரை பண்ணி ஃபெயிலியரான கேஸுகளை பார்த்து நான் சக்சஸ் ஆக்கியிருக்கேன், ஃபெயிலியரும் ஆயிருக்கு. அதனால இதை நான் வெளியே சொல்வதற்கு தயக்கப்படுறதில்லை. ஹோமியோபதி எப்பொழுதுமே எல்லாத்தையும் குணமாக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அபத்தம். ஒண்ணு, ஹோமியோபதி பிரின்சிபல்ல லால லிமிடேஷன் இருக்கிறதாக நான் நம்புறேன். இல்லைன்னு சொன்னா நம்மளால மருந்து எடுக்க முடியலங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கலாம், தெரியல. பின்னாடி வர்ற அனுபவங்கள் தான் சிலவற்றை சொல்லும். இருந்த போதிலும் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வரி, ஹோமியோபதியில எப்பொழுதுமே குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவது சரியான விஷயம் அல்ல, நாட் ஆல்வேஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆணித்தரமான விஷயம். அது இல்லாம சரியான கோட்பாடு ரீதியாக சில மருந்துகளை தெளிவாக எடுத்து மருந்து கொடுப்போம், அற்புதமா வேலை செய்யும். கோட்பாடை டிவைட் பண்ணி மனதளவுல எனக்கு தெரியும் இது குணமாயிரும்னு தெரியும், அதையும் கொடுத்து பார்ப்போம், அற்புதமா குணமாகும். சில கேஸ்ல எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு சரி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுப்போம், அற்புதமா வேலை செய்யும். உண்மை புரியாது. இந்த புரியாத இடத்தை தான் நான் சொல்லலான் இருக்கிறேன். அப்படி சில கேஸுகளை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சமீபத்துல ஒரு கேஸ் வந்தது. இவருக்கு இருமல், கிட்டத்தட்ட 2 வருடமாக இருமல் விடமாட்டேங்குது, தொடர்ந்து இருக்கு. அந்த இருமலானது சிங்கிள் காஃப். அவர்கிட்ட வந்தோன்னா முதல், நீங்க காலேஜில் லெக்சரரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நான் உங்களை பத்தி சொன்னாங்க, சில வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அனுப்புனாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க காலேஜில் லெக்சரரா இருக்கீங்க அப்படின்னு உங்க பேச்சுல இருந்து தெரியுது அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு பொழுதும் லெக்சரரா இருக்க மாட்டேன், ஏன்னா இந்த அகாடமிக் கரிக்குலம், இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானவன் நான் அப்படின்னு தெளிவா சொன்னோன்னே அவர் முகத்துல சக்குன்னு ஆயிப்போச்சு. ஒரு பேங்க் மேனேஜர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். நான் எல்லா நிறுவனத்துக்கும் எதிரானவன், நிறுவனம் மட்டுமல்ல கருத்து உருவாக்க நிறுவனத்துக்கும் எதிரானவன் நான். அதனால நீங்க சொல்ற லெக்சரர்ல நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால எழுத முடியாது, அதனால பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு இருமல் இருக்கு சார், தொடர்ந்து இருக்கு, நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டேன், ஹோமியோபதியும் பார்த்துட்டேன், சரியாகல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டது முதல், பல்மனாலஜிஸ்ட பாத்தீங்களான்னு கேட்டேன். ஏன்னா சமீபத்துல நான் இப்படிதான் எல்லா பேஷண்ட்டு கேட்கறது, அலோபதி பார்த்துட்டீங்களான்னு கேட்பேன். அதுல இருக்க ஃபைண்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் முதல் தெரிஞ்சுக்குவேன். அவருக்கு டீப்பர் பேத்தாலஜி எதுவுமே இல்லை, லங்ஸ்ல எந்த பெரிய ப்ராப்ளமும் இல்லை. அவருக்கு இந்த பிராங்கோஎக்டாசிஸ், பிராங்கைட்டிஸ் அந்த மாதிரியான பெரிய இது இல்லை, அலர்ஜிக் காஃப் அவ்வளவுதான். ஆனா அது போக மாட்டேங்குது. டாக்டர் இதோட வாழ்ந்து பழகுங்க, எது அலர்ஜியோ அதை நிப்பாட்டி பத்திரமா வாழ்ந்துக்கு அப்படின்னு சொன்னார். இந்த சூழல்ல தான் வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, காலில் உளைச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எல்லாம் வருது,
காஃப் எப்படி, உங்களோட காஃப் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, பேசிட்டு இருக்கும்போதே இருமிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அந்த இருமையை காட்டினாரு. பாத்தீங்கன்னா ட்ரை காஃப் தான், சிங்கிள் காஃபா இருக்கு. ஹோமியோபதி லிட்டரேச்சர்ல சிங்கிள் காஃப்னா கல்கேரியா கார்ப் வரும். கல்கேரியா கார்ப் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ்ல, டிபி கேஸ்ல கொடுத்துருக்கேன், போஸ்ட் கோவிட் பீரியட்ல நடந்த போஸ்ட் சீக்கோலையில கொடுத்துருக்கேன். எல்லாத்துலயும் இந்த சிங்கிள் காஃப்க்கு கல்கேரியா கார்ப் கொடுக்கும்போது எல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு. சார் இந்த தடவை நல்லதா போச்சு, இதுக்கு கல்கேரியா கார்ப் கொடுத்துடலாம். உளைச்சலுக்கு என்னுடைய ஃபார்முலா சல்ஃபர், ரைட், கல்கேரியா சல்ஃபர் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு, இதை கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி இதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு பார்த்தேன், எனக்கு ஒரு யோசனை, இவரோட நேச்சர், இவருடைய போக்குவரத்து எல்லாத்தையும் பார்த்தா கல்கேரியா கார்ப் மாதிரி வந்து முக்கியமானது இருமல். இருமல் வந்து சிங்கிள் கார்ப். அப்ப கல்கேரியா கார்பு தான் சரியான மருந்து வரும். இதோட வந்து அசோசியேட்டட் வித் உளைச்சல், காலில் உளைச்சல். அப்ப கல்கேரியா கார்போட தொடர்பு உள்ள சல்ஃபர் கொடுத்தா நல்லா வேலை செய்யும். இந்த உளைச்சலுக்கு சல்ஃபர் கொடுப்பது என்னுடைய வழக்கம், என்னுடைய ஓன் அனுபவம். இது ஹோமியோபதி லிட்டரேச்சர்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சல்ஃபர் கொடுத்தோன்னா அற்புதமா வேலை செய்யும். அப்ப இந்த கல்கேரியா கார்ப் சல்ஃபர் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இப்ப நான் இவருக்கு வந்து கல்கேரியாவும் சல்ஃபர்ல என்ன மருந்து கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, இதை கொடுத்துட்டு இதை கொடுக்கறதா, இல்லாட்ட ரெண்டையும் கம்பைன் பண்ணி கல்கேரியா சல்ஃப் கொடுக்கறதா, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல திடீர்னு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் எப்பயுமே இந்த மாதிரி அன்கான்சியஸா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நான் அதை ஒபே பண்றது உண்டு. ஹயாசைமஸை சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு குரல் கேட்குது. இது வந்து இந்த ஞான திருஷ்டி அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்காதீங்க, தயவுசெய்து இது இன்ட்யூஷன் அப்படி எல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. ஹயாசைமஸ் வந்து காஃபுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து. இவர் 2 வருஷமா அதுதான் கஷ்டப்படுறாரு. அதனால அதையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கல்கேரியா கார்ப் 3x, சல்ஃபர் 3x, ஹயாசைமஸ் 3x மூணையும் தனித்தனி பாட்டில்ல வேற வேற காலகட்டத்தில் எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கல்கேரியா கார்ப் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்தோன்னே என்ன இருக்கணும், சிங்கிள் காஃப் குறைஞ்சிருக்கணும் இல்லையா? சிங்கிள் காஃப் குறையவே இல்லை. ரெப்பர்ட்டியில கல்கேரியா கார்ப் முக்கியமான மருந்து சிங்கிள் காஃபுக்கு. என்னோட அனுபவத்திலே ஏகப்பட்ட கேஸ் நான் பார்த்திருக்கேன். இருந்த போதிலும் 1% கூட குறையல. ஆன் தி அதர் ஹேண்ட் உளைச்சல் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. கல்கேரியா கார்ப் உளைச்சலுக்கு இது வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்ததில்லை. ஆனா அவருக்கு நல்லா ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அப்ப இந்த இடத்துல ஹோமியோபதி லிட்டரேச்சருக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் அப்புறம் இப்ப வந்த புது கேஸுக்கும் உள்ள தொடர்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது புரியாத புதிராக இருக்கு. இருமலை நிப்பாட்ட முடியல என்னால. நான் 2-3 நாள் பார்க்கறேன், ஒண்ணுமே முடியல. சல்ஃபரை போட சொன்னேன், அவர் சொல்றாரு சார் இருமல் நிக்கவே இல்லை சார். சல்ஃபர் போட சொல்றேன், நிக்கல. சரி, கல்கேரியா கார்ப் 3x இன்னொரு டோஸ் போட சொன்னேன், நிக்கல. நல்லா பாத்துக்குங்க. ஏன்னா ஆனா உளைச்சல் திருப்பி வரல. அவர் எனர்ஜி பேட்டர்ன் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா குணமாகல, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. ஹயாசைமஸ் போட்டோன்னே டக்கு நின்றுச்சு. இருமல் படிப்படியா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே குறைஞ்சு அப்படியே நின்றுச்சு. ஒரே நாள்ல போகல, ஒரு 2-3 நாள்ல அப்படியே குறைய ஆரம்பிச்சு அப்படியே போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, உங்க சிம்டம், உங்களுடைய போக்குவரத்து, நீங்க இதுவரைக்கும் கிடைச்ச அனுபவங்கள், என்னுடைய அனுபவங்கள், லிட்ரேச்சர்ல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் மருந்து கொடுத்து பார்க்கிறேன். சில கேஸ்ல, எல்லா கேஸ்லயும் இல்ல, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சில கேஸ்ல அதுக்கு மாறாக ஒண்ணுமே புரியாத ஒரு மருந்து வந்து குணப்படுத்தும். இந்த இடத்த நம்ம என்ன செய்யறது? அதனாலதான் புரியாத புதிர் என்று நான் இதை சொல்லுகிறேன். ஆனா ஹயாசைமஸ் வந்து காஃபுக்கு ரொம்ப முக்கியமான மருந்துன்னு எனக்கு தெரியும். அவருக்கு வந்து படுத்த அதிகமாகும் நைட்டு. ஆனா இந்த கேஸ்ல எப்பயுமே அவருக்கு இருமல் இருக்கு. சிம்டம் எதுவுமே மேட்ச் ஆகல. ஆனா ஹயாசைமஸ் வேலை செய்யுது. அவரோட மைண்ட் சிம்டம் கேட்டாலும் அவருக்கு பதில் இல்லை. அவர் ஹயாசைமஸோட நேச்சரும் இல்லை. என்ன சொல்லுவதுன்னு எனக்கும் தெரியல. இந்த புரியாத புதிரை தான் ஹோமியோபதியின் மேஜிக்கல் ரியலிசம் என்று கூறுகிறேன். இப்படி நடப்பதும் சாத்தியமே. நேர்கோட்டில் அமையும் மருத்துவம், நேர்கோட்டில் நலமாக்கும் மருத்துவம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கையில் இந்த நேர்கோட்டுக்கு எதிராக வேற வகையில், புரியாத வகையில், எந்த வகையிலும் அதை அனுமானம் கூட செய்ய முடியாத ஒரு வகையிலும் குணமாகும். அதுவும் ஹோமியோபதியில் சாத்தியமே. அப்படி
சாத்தியமான சில விஷயங்களை தான் ஹோமியோபதியின் மேஜிக்கல் ரியலிசம் என்று அழைக்கிறேன். இது உங்களுக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். ஆனா இந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சதுனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது பொய் அல்ல. இப்படி எல்லா பிராக்டிஷனருக்கும் இது நடக்கும், நடக்காமல் இருந்ததில்லை. இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஹோமியோபதிக்கு எதிராகவோ, ஹோமியோபதியை நையாண்டி செய்வதற்காகவோ, ஹோமியோபதியை கேலி கிண்டல் பண்ணுவதற்குடைய நோக்கம் அல்ல எனக்கு. மாறாக ஹோமியோபதியில் இப்படி நடக்கும் விஷயத்தை கோட்பாடு ரீதியாக சிலவற்றை பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதற்காக தான் இதை பேசுகிறேன். ஒரு மூன்றாவது மனிதனாக இருந்து பேசுகிறேன். அடுத்த இன்னொரு கேஸ் பார்ப்போம். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேஸ். இவங்களுக்கு வந்து கண்டினியூஸ் இருமல், சளி. ஆனா சளி பாத்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் இருமல் மாதிரி இருக்கு. ஆஸ்மா பேஷண்ட் எப்படி இருமுவாங்களோ அது போல இருக்கு. சளியோட கலந்த இருமல் மாதிரி இருக்கு. ஆனா பல்மனாலஜிஸ்ட போய் பார்த்திருக்காங்க, சளி இல்லை, ஆஸ்மா இல்லை. ஆனா காஃப் இருந்துகிட்டே இருக்கு, போகவே மாட்டேங்குது. அவங்க ஆயுர்வேதம் ஸ்பெசிபிக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது போனா கேட்குது, நிப்பாட்டினா திருப்பி வந்துருது. அலோபதி சுத்தமா கேட்கல. இல்லைன்னா இன்ஹேலர் எடுக்க வேண்டியது. இன்ஹேலர் எடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல. இதோட அசோசியேட்டட் வீசிங் வந்திருக்கு, கால் பிளாடர்ல ஸ்டோன். இந்த கேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து இருமலை பத்தி கேட்கிறேன். இருமலை பத்தி அவங்க சொல்றாங்க. ஒன்னும் எனக்கு புலன்படலை, வெறும் சிம்டமா தான் இருக்கு. ட்ரை காஃபா இருக்கு, எனக்கு சளியெல்லாம் வரல, ஆனா ஆஸ்மா இருக்கிற மாதிரி இருமல் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. போய் டாக்டர்கிட்ட பார்த்தா இல்லைன்னு சொல்றாங்க. லங்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. ஆனா வீசிங் வருது. வீசிங் பாத்தீங்கன்னா பஃப் எடுத்தாதான் கேட்குது. இல்லைன்னா ஆயுர்வேதத்துல ஒரு மருந்து கொடுக்குறாங்க, கொடுத்தா கேட்குது. அது கொஞ்ச நாள்ல கேட்கவும் மாட்டேங்குது. அவங்க மருந்து மாத்தி தராங்க, அப்புறம் கேட்குது, கேட்காம போகுது. இப்ப கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு, ஒரு 8 mm இருக்கு. அது வந்து நகர்ந்துகிட்டு இருக்கிறதுனால அது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் வந்துடும், அப்டாமினல் எமர்ஜென்சி வந்துடும், அதனால ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அலோபதி டாக்டர் சொல்றாங்க. இந்த சூழல்ல உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். இப்ப இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றது? அவங்ககிட்ட எது கேட்டாலும் பிளெயினா பேசுறாங்க. எந்த வகையான உணர்வுகளையும் எமோஷனையும் எதையும் காட்டாங்க ரொம்ப சாதாரணமா. இவங்ககிட்ட இருந்து ஹோமியோபதியில இருந்து ஒரு சிம்டம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்றும் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒரு ஹாஸ்டல் நடத்துறாங்க. இப்ப இந்த கேஸை எப்படி அணுகுறது? ஒரே ஒரு மொடாலிட்டி மட்டும் தான் கிடைச்சது. உட்கார்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு இருமல், வீசிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, சூட தண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கு. வேற எந்த சிம்டமும் எனக்கு கிடைக்கல. உடனே நானே முடிவு பண்ணிட்டேன், இவங்ககிட்ட வந்து இன்டைரக்ட் கொஸ்டின் போடாம டைரக்டா கொஸ்டின் கேட்டுருவோம் அப்படின்ட்டு. எளிதாக நம்பக்கூடிய சுபாவம் உங்களுக்கு இல்லை இல்லாமா? ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பீங்களா? ஆமா, ரொம்ப சந்தேகப்படுவேன் அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு இந்த பாதுகாப்பின்மை, இந்த இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டேன். குறிப்பாக பணம் விஷயமாக. ஆமா, அதிகமா இருக்கு அப்படின்னு. சரி, ஆர்சால் கொடுத்துருவோம் அப்படின்னு. ஆர்சால் வந்து கால் பிளாடர்ல வேலை செய்யுமான? வேலை செய்யாது. ஒன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த கல்லை ரிமூவ் பண்றதுக்கு ஆர்சால்பு வேலை செய்யுமானா என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து ஏதாவது ஒரு கால் பிளாடர் ரிலேட்டடான ஒரு மருந்து இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு கால் பிளாடர்ல இருக்க ஸ்டோனை பத்தி கேட்கிறேன். பெயின் என்னன்னா இழுக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. நேச்சர் பாத்தீங்கன்னா கல்கரியா ஆர்ஸ் வர மாதிரி இருக்கு. ஏன்னா கல்கரியா எலமெண்ட் இருக்கு. ஏன்னா தலையில எல்லாம் வேறு வேறு. கல்கரியா ஆர்ஸ் வந்து என்கிட்ட 6 இல்லை, 30 தான் இருக்கு. 30 வந்து எனக்கு நம்பகரமாக இல்லை, ஏன்னா இருமல் அதிகமாக்கணும். அதனால என்ன பண்ணேன், ஆர்சால்பு 3x போட்டோன்னா அவங்களுக்கு வந்து கையில வந்து 3x கொடுத்துட்டேன். இருக்கிற பெயினுங்கிறதுனால பெயினுக்காக ரெஸ்டாக்ஸ் கொடுத்துட்டேன். இது எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க், பியூரா ஹோமியோபதிக்கு எதிராக இல்லை. ஹோமியோபதியை எப்படி இன்னொரு வடிவத்துல பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் கொடுத்ததில்லை. ஒரு மருந்து கொடுத்துட்டு அடுத்து இந்த சிம்டம் வரும், அதுக்கு இது கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிருக்கேன், அப்படி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த வடிவத்துல நான் கொடுக்கல, அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சால்பு வந்து அற்புதமாக இருமலை குறைச்சு, ஆனா பெயினை குறைக்கல. பெயின் ரொம்ப இருக்கு அப்படின்னாங்க. ரெஸ்டாக்ஸை போட சொன்னேன், போட்டோன்னா அந்த இழுக்கிற பெயின் அப்படியே குறைஞ்சிருச்சு. ரெஸ்டாக்ஸை வந்து இந்த பெயினை குறைச்சதுனாலே இந்த கால் பிளாடர் ஸ்டோனை எடுத்துருமானா எடுக்காது, கட்டாயமா எடுக்காது. கல்கரியா கார்டு கொடுத்துருக்கு இல்லையா, இதை புரிஞ்சுக்கிட்டு ஹோமியோபதிக்கு எப்பொழுதும் ரொட்டீனாக செய்வதற்கு பதிலாக பர்னட் மெத்தடுக்கு போயிட்டேன். ஆர்சால்பு காலையில் எடுக்க சொல்றது, மத்தியானம் வந்து கல்கரியா கார்டு, நைட்டு வந்து ரெஸ்டாக்ஸ்.
ஒரு 3 நாள் எடுக்க சொல்லலான்னு பார்த்தேன். இருமல் கன்சிடரபிளா குறைஞ்சிருச்சுட்டாங்க. அதனால ஆர்சால்பை நிப்பாட்ட சொல்லிட்டேன். கல்கேரியா கார்பும் ரெஸ்டாக்ஸ் மட்டும் எடுக்க சொன்னேன். பெயின் கம்ப்ளீட்டா போயிருச்சு. அப்புறம் நாட்கள் ஆக 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 அவங்க நல்ல இந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் போய் அந்த வீசிங் அந்த இருமல் எல்லாமே அந்த ஆர்சால்பிலே நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த பெயின் வந்து ரெஸ்டாக்ஸ்லேயே நல்லா குறைஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே மாச கணக்கில் போச்சு. ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆனோடனே பார்த்தா கால்பாடு இருக்க ஸ்டோன் போயிடுச்சு. இது ஹோமியோபதி கோட்பாடுக்கு கரெக்டா இருக்குமா இருக்காதான்னு கேட்டீங்கன்னா என்னோட மனசாட்சி பிரகாரம் இருக்காது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எனக்கு தெரியல. ஆனா அற்புதமாக வேலை செய்யும். கல்கேரியா கார்ப் ரெஸ்டாக்ஸை தொந்தரவு பண்ணல, ரெஸ்டாக்ஸ் வந்து கல்கேரியா கார்பை தொந்தரவு பண்ணல, ஆர்ஸும் கல்கேரியா கார்பும் ரெஸ்டாக்ஸும் எந்த வகையிலும் தொந்தரவு பண்ணல. ஆனா அற்புதமாக அவங்களோட நோய் எல்லாம் போயிடுச்சு. கிரானிக் நோய் தான், கிரானிக் டிசீஸ் தான். இத்தனைக்கும் கல்லு வேற இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இருந்தாலும் அது அற்புதமாக எந்த கஷ்டமும் இல்லாம டே 1ல இருந்து அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு எல்லாமே பெட்டரா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நார்மலா இருந்தாங்க. 2 மாசத்துக்கு அடுத்து எடுத்தாங்க, கல்ல காணும். இது எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? இதுதான் புரியாத புதிராக இருக்கு. இப்போ கோட்பாட்டுக்கு எதிராகவும் நாம செல்லும் போது சக்சஸ் கிடைக்குது. இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு, செய்யலன்னு யாருமே சொல்லவே முடியாது. நான் பர்பஸாக இந்த இதை செஞ்சு பார்ப்போமே செஞ்சேன். இந்த மருந்து வேலை செய்யலன்னா இந்த மருந்து எடுத்துக்கங்கன்னு நான் சொல்லி இருக்கிறது உண்டு இதுக்கு முன்னாடி. ஆனா ஒரே நாள்ல இப்படி கொடுத்தது நான் இது வரைக்கும் இல்லை. ஆனா வேலை செய்யும். இதையும் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கோட்பாடு ரீதியாக இதை அணுகவில்லை என்று தெரியும். ஆனாலும் அற்புதமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் நலமாக்கல் நடந்திருக்கு. அதுக்கு எவிடன்ஸாக அந்த அம்மாவோட கேஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த கேஸ் புரியாத புதிர்தான்.